إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يعدله هو أقرب للتقوى. صدق الله العلي العظيم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நேரடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வாளா. வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தல்வானா. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானா. கண்ணியத்திற்குரியவர்களை, நாட்டினுடைய பல மாநிலங்களிலும் பல இடங்களிலும் பரவலாக ஒரு பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களாலும் பெற்றோர்களாலும் பெண்களாலும் பல நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் மத்திய அரசினுடைய அஸ்திவாரத்தையே நடுங்க செய்திருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. நீட் வினாத்தால் கசிவு லீக்கானதை தொடர்ந்து அதற்காக மந்திரி பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து, நீட் என்பது மருத்துவர்களுக்காக, மருத்துவ படிப்புக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு விசேஷமான எக்ஸாம், தேர்வு. பிளஸ் டூல எவ்வளவு மார்க் வாங்கியிருந்தாலும் பரவாயில்லை, நீட் எக்ஸாம் எழுதாமல், அது தேர்ச்சி பெறாமல் டாக்டருக்கு சேர முடியாது, படிப்பு எம்பிபிஎஸ் படிக்க போக முடியாது என்கிற நிலை. அந்த எக்ஸாம் எழுதுவதற்காக ஏராளமான கெடுபிடிகள், பெண்களுடைய கம்மலையும் கூட கலத்தி வாங்கிக் கொள்வது, இது போன்ற சோதனைகள் என்கிற பெயரில் பலவிதமான கெடுபிடிகள். இதில் பல மாணவர்கள், மாணவிகள் மன உளைச்சலுக்கு பெற்றோர்களும் ஆளானது. இவ்வளவு கெடுபிடிகள் நடக்கக்கூடிய இந்த தேர்வுகளிலும் கூட ஒரு மோசடி நடக்கிறது என்று சொன்னால், கொஸ்டின் பேப்பர் சொல்லப்படுவது போல் விலைக்கு விற்கப்படுகிறது என்று சொன்னால், உண்மையிலேயே மாணவர்களும் பெற்றோர்களும் கொதிக்காமல் இருக்க மாட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த போராட்டம். கல்வி மந்திரி பதவி விலக வேண்டும், கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்று வரையிலும் அவர் ராஜினாமா செய்யவும் இல்லை, அந்த மந்திரி பதவியை ராஜினாமா செய்ய வைக்கவும் இல்லை. ஆனாலும் கூட பல இடங்களில் நடந்த போராட்டங்கள் உண்மையிலேயே அதிர்ச்சியூட்டக்கூடிய, கவலை அளிக்கக்கூடிய பல காட்சிகள். ஒரு தவறு என்று சொன்னால் தவறு இல்லை என்று நிரூபிக்க வேண்டும் அல்லது பதவி விலக்க வேண்டும். இதுதான் தார்மீக ரீதியான ஒரு பொறுப்பு. இஸ்லாமிய அரசினுடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். பல சமயங்களில் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்ததுண்டு. உண்மையும் இருக்கலாம், பொய்யும் இருக்கலாம். ஒரு ஆளின் மீது பிடிக்காமல் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். எப்பொழுது சந்தேகம் என்று வருகிறதோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வருகிறதோ, பதவியை பறிப்பதிலே, ராஜினாமா செய்வதிலே இஸ்லாமிய அரசாங்கம் நடந்த பொழுது அதில் எந்த விதமான பின்வாங்கலையும் நாம் பார்க்கவில்லை. சரித்திர ரீதியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலே படை தளபதி என்கிற பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். என்ன காரணம்? எதற்காக நீக்கப்பட்டார்கள்? அவர் எதுவும் தப்பு செய்தாரா அல்லது மோசடி செய்தாரா? கனிமத்தில் ஏதும் மோசடி நடந்ததா? ஆனால் உண்மையாக தகவல் அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அவர்களை நீக்கினார்கள். ஏனென்று சொன்னால், அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா நீக்குவதற்கான காரணம், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரையிலும் சரி, ஐயாமுல் ஜாஹிலிய்யாவிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் எத்தனை போரிலே கலந்து கொண்டாரோ அதில் எந்த போரிலும் தோற்றது கிடையாது. அல்லாஹ் தஆலா அவருக்கு அவ்வளவு பெரிய திறமையை கொடுத்திருந்தால்
ஹஜ்ரத் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ஆட்சியினுடைய காலத்திலும் கூட பல போரில் தலைமையேற்று நடத்தி இருக்கிறார்கள். அத்துணை போரிலும் வெற்றி பெற்றார்கள். எந்த போரிலும் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. அவ்வளவு பெரிய திறனை கொடுத்திருந்தால் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு போர் திறனை பற்றி, போர் அணிவகுப்பு எப்படி இருக்க வேண்டும், அதை எப்படி சமாளிக்க வேண்டும், இதுவெல்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு பலம், வலிமை. அவ்வளவு பெரிய தளபதி, அவ்வளவு வெற்றி வீரர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே காலித் ரலியல்லாஹு அவர்களுக்கு சைஃபுல்லாஹ் தெரிவித்தாங்க. அல்லாஹ்வின் வாள், அவர் அல்லாஹ்வின் வாள் என்று பெயர் பெற்றவர்கள். ஆனாலும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நீக்கினாங்க. காரணம் சொன்னாங்க. எல்லாரும் பல காரணங்கள் சொல்லலாம், வரலாற்றில் பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, இன்னி வஹிப்பு யஅலமு அன்னல்லாஹு ஹுவஸ் சாமி. அதாவது காலித் பங்கு பெற்றால் படைக்கு தோல்வி கிடையாது என்கிற நம்பிக்கை மக்களுடைய மனதிலே பதிந்து போய்விட்டது. காலித் ரலியல்லாஹு அன்ஹு படை தளபதியாக இருந்தால் அந்த யுத்தம் தோற்றாது, அது வெற்றி பெற்றே தீரும் என்கிற ஒரு நம்பிக்கை மக்களுடைய மனதில் பதிந்து போயிருக்கிறது. இதை எடுக்க வேண்டும். நான் பிரியப்படுகிறேன், ஐயாளவும் மக்கள் விரும்ப வேண்டும். அன்னல்லாஹு ஹுவஸ் சானி, அல்லாஹ் தான் செய்ய வைக்கிறான், அல்லாஹ் தான் வெற்றியை கொடுக்கிறான், அல்லாஹ் தான் தோல்வியை கொடுக்கிறான், தனிநபர்களின் மூலமாக அல்ல, தனிநபர்களுடைய திறமையின் மூலமாக அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவர்களை நீக்கிறேன் என்று சொல்வார்கள். என்ன காரணத்திற்காக நீக்கியிருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் கூட பதவியிலிருந்து அவரை நீக்க வைப்பது, தூக்குவது, அது ஒன்றும் அவருக்கு இழுக்கல்ல, தப்பு செய்யல. ஆனாலும் கூட மக்களுடைய மனதிலே தவறான எண்ணம். இது மட்டுமல்ல, அது சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்காக துஆ செஞ்சிருக்கிறாங்க. உஹது யுத்தத்துல நாலா பக்கம் இருந்தும் நபிகளாரின் மீது அம்பு பாய்ச்சப்படுகிறது. அந்த சமயத்திலே சுற்றி நின்றவர்களில் வெறும் வீரத்தோடு நின்றவர்கள் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபிதாக அபி வ உம்மி யா சாத் இர்மி யா சாத், ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், சாதை நீங்கள் எரியுங்கள் அம்பை என்று. துனியாவில் யாருக்கும் இந்த வார்த்தையை சொன்னது கிடையாது. ஃபிதாக அபி வ உம்மி, என் தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்கிற வார்த்தையை சொன்ன ஒரே நபர் யாருக்காக? சாத் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். அவர்களை பற்றி ஏராளமான சிறப்புகள் உண்டு. அதற்கு உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே கூப்பாவுடைய கவர்னராக இருந்தார். மக்காவில் இருக்கும் பொழுது ஒரு பெருவியாதி ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். பெரிய மருத்துவர்களை கொண்டு அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்தார்கள். சாது நபி வக்காஸ் அவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள். ஒரு நேரம் வருகிறது, கூப்பாவிலே கவர்னராக நியமிக்கப்படுகிறார்கள். சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமருடைய ஆட்சி காலம். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தகவல் வருகிறது, சாது சரியில்லை, சாதின் மீது குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், அவர் ஒழுங்காக ஆட்சி நடத்தவில்லை, அவருடைய ஆட்சி கவர்னராக இருந்து செய்யக்கூடிய பொறுப்புகள் சரியில்லை என்கிற தகவல் தலைநகரத்திற்கு வருகிறது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் பெரிய மனுஷன், நல்ல மனிதர், அப்படிலாம் செய்ய மாட்டாரு, அப்படிலாம் ஏற்றுக்க முடியாதுங்க அப்படின்லாம் சொல்லுங்க. சாது ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண நபர் இல்லை என்பது உமருக்கும் தெரியும் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனாலும் கூட இவர் நல்ல மனுஷர், பெரிய மனுஷர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்காக துஆ செஞ்சிருக்கிறாங்க, இப்படிப்பட்ட நபர் விஷயத்தில் நீங்க கூட சொல்லாதீங்க, நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லல. விசாரணைக்காக அனுப்பி வச்சாங்க. ஒரு நபர் குழுவை அமைத்து அதற்காக விசாரணை செய்வதற்காக கூப்பாவுக்கு அனுப்பி வச்சாங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு வாங்க, என்ன நடந்துச்சு பார்த்துட்டு வாங்க. அவர் செல்கிறார், ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் சென்று விசாரிக்கிறார். மக்கள் எல்லாம் நல்லதைத்தான் சொல்கிறார்கள், எல்லாரும் நல்லதைத்தான் சொல்கிறார், நல்ல கருத்தைத்தான் சொல்கிறார்கள். சாது ரலியல்லாஹு அன்ஹு மீது யாரும் விமர்சனம் செய்யவில்லை. ஒரு மஸ்ஜிதுக்குள்ள போனாங்க, அங்கேயும் விசாரித்தார்கள். எல்லாரும் சொன்னது நல்ல கருத்து. ஒருவர் மட்டும் எழுந்து சொன்னார், இவருடைய ஆட்சி சரியில்லை, இவருடைய ஆட்சி சரியில்லை. என்ன செய்கிறாரு? நீதமாக நடந்து கொள்வதில்லை, கனிமத்தை ஒழுங்காக பங்கு வைப்பதில்லை, மக்களுக்கு நியாயமாக தீர்ப்பு செய்வதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அந்த சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, சாதுக்கு ரலியல்லாஹு மறுத்தால் ஆதாரப்பூர்வமாக மறுக்கணும். அவர்கள் எதுவும் அப்படி செய்யவில்லை, ஆனாலும் கூட குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். சாது ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்த இடத்துல,
நான் உண்மையாளனா அவர் உண்மையாளராங்கிறது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். நான் உண்மையாளனா இவர் சொல்வது உண்மையாங்கிறது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல பத்வா செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்கான காதிபன் வகால ரியாஅ வசுமஅத்தன் ஃபஅபில் உம்ரஹு வஅபில் ஃபக்ரஹு வஅர்ரிதுஹு லில் ஃபிதன். பத்வா செஞ்சாங்க. யார் குற்றச்சாட்டு வைத்தால் அவருக்கு சும்மா பத்வா செய்யல. என்ன பார்த்து குறை சொல்லிட்டு நாசமா போன்னு சொல்லல, நீ அழிஞ்சு போவேன்னு சொல்லல. பத்வாங்கிறது சாதாரணமான ஒண்ணு அல்ல. சாபம் என்பது சாதாரணமான ஒண்ணு அல்ல. யாரை பார்த்தாலும் சாபம் விடுவது திட்டுவது அவ்வளவு சாதாரண மூமியினுடைய பழக்கம் அல்ல என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சும்மா செய்யல, என்ன பார்த்து குறை சொல்லிட்டியா, நான் யாரு தெரியுமா, நீ நான் அழிஞ்சு அப்படி ஆயிடுவேன் எப்படி ஆயிடுவேன் அழிஞ்சு போயிடுவேன் சொல்லல. சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்கான காதிபன், யா அல்லாஹ் இவன் பொய்யனாக இருந்தால், இவன் என்ன வாதம் செய்கிறானோ அதில் இவன் பொய்யனாக இருந்தால், வகால ரியாஅ வசுமஅத்தன், ரியா சுமஅத்துக்காக மக்களிடம் காட்ட வேண்டும் என்பதற்காக, மக்களிடம் தெரிந்தாக வேண்டும் என்பதற்காக மட்டுமே இவன் பேசுகிறான் என்று சொன்னால், ஃபாசில் உமரஹு, இவனுக்கு நீண்ட ஆயுளத்துடன் சொன்னான். ஃபாசில் உமரஹு, இவனுக்கு நீண்ட ஆயுளை கொடு. ஃபாசில் ஃபக்ரஹு, அந்த நீண்ட ஆயுளில் வறுமையை கொடு. வஅர்ரிதுஹு லில் ஃபிதன், அவர் வயதான காலத்திலும் நீண்ட ஆயுளிலும் கூட ஃபித்னாக்களுக்கு உள்ளாக்கிடுகிறார் என்று பத்வா செஞ்சாங்க. சாது ரலியல்லாஹு அன்ஹு. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அது உண்மை இல்லை பொய்தாங்கிறதும் பிறகு தெரிஞ்சிச்சு. ஏனென்றால் அந்த பத்துவாவுக்கு அவர் ஆளானார். சாது ரலியல்லாஹு அன்ஹு பத்துவாவுக்கு ஆளானார். அல்ல சும்மா சொல்லல, அவர் பொய்யராக இருந்தால் எப்படி செய், நீண்ட ஆயுள் அவருக்கு கிடைக்கும். அவருடைய கண்ணினுடைய புருவம் கூட அவருடைய கண்ணில் வந்து மூடிக்கொள்ளும் அளவுக்கு நடந்து அவருடைய ஆயுள் நீளமாக இருந்தது. வறுமை, அவர் கடுமையான வறுமையில் இருந்தார் என்பது மட்டுமல்ல, வீதியில் செல்லக்கூடிய அடிமை பெண்களை சீண்டிக் கொண்டு அடைந்தார் என்று சொல்லுவார். அசாபத்து நீதாவத்து சாது, சாதுனுடைய பத்துவா என்னை சாத்தி விட்டது என்று சொன்னார். சாது ரலியல்லாஹு அன்ஹுடைய சாபம் என்னை பீடித்துக் கொண்டது. உண்மை சொல்லவில்லை அவர். சாது ரலியல்லாஹு அன்ஹு வைத்த குற்றச்சாட்டு தவறானது, பொய்யானது. ஆனாலும் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சாதை நீங்க வந்துருங்க, அங்க இருக்க வேணாம். எப்போ ஒரு பேச்சு வந்துருச்சோ, நீங்கள் உண்மையாளர் முஸ்தஜாபு தாவா என்று போற்றப்படுபவர் சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, துவா எப்ப செய்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று போற்றப்படுகிற வரலாற்றில் போற்றப்படுகிற நபர் சொன்னாங்க, அதற்கு உமர் உங்களை நான் பதவி நீக்க செய்தேன், நீங்க வந்துருங்க, அங்க இருக்க வேண்டாம். எப்போ ஒரு பேச்சு வந்துருச்சோ நாளைக்கு அதுதான் பேசப்படும். மீண்டும் மீண்டும் அந்த பேச்சு தான் வரும். அது பொய்யான குற்றச்சாட்டாக இருந்தாலும் அப்படித்தான் பேசப்படும். அதனால் நீங்க அங்கேருந்து வந்துருங்கன்னு சொன்னாங்க. பதவியை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள். இது இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய நல்ல நல்ல முன்மாதிரிகள், நல்ல நல்ல முன்மாதிரி. சாதாரணமான விஷயம். ஒரு பிரச்சனையும் இல்லாமலேயே சில சமயம் பிரச்சனை இருந்துச்சு, உண்மையிலேயே அப்பவும் பதவியை பறிச்சாங்க, இல்லாமல் இல்லை. இதுவெல்லாம் இஸ்லாமிய அரசினுடைய நல்ல முன்மாதிரிகள். ஆனால் இன்னைக்கு யாருக்காவது யார் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்களோ, இப்படி சாபமிடுவதற்கு தைரியம் இருக்கிறதா, திராணி இருக்கிறதா? இன்றைய நிலை இப்படி ஆளுநருக்கு என்ன காரணம்? இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறது. யாரும் எங்களை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது, அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது. மீடியாக்களை சந்திக்க மாட்டோம், மீடியாக்களுக்கு எதுவும் பேச மாட்டோம். என்ன வந்தாலும் பரவாயில்லை, எங்களை பார்த்து யாராவது கேள்வி கேட்டா அவன் தேச துரோகி. நல்ல வேலையாக தொப்பி போட்டவங்க யாரும் போராட்டத்தில் இல்லை. இல்லைன்னு சொன்னா வேற விதமாக இப்பவும் அப்படித்தான் வெளியிலிருந்து வரக்கூடிய சதி என்று, வெளிநாட்டிலிருந்து நடக்கக்கூடிய சதி. ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அதை பக்குவமாக்கி விடுவது பழக்கம் ஆட்சியாளர்களுக்கு. பார்த்து யாரும் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது என்கிற மனோநிலை ஆட்சியாளர்களிடம் வந்தால் அது ஜனநாயகம் அல்ல. ஜனநாயகம் என்று சொன்னால், ஆட்சி என்று சொன்னால், தேர்தல் வரும் பொழுது பெரிய பெரிய தேர்தல் பேரணிகளை நடத்துவதும், அதில் ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதும், அதற்கு பிறகு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி அமைத்து பல கூட்டணிகளோடு சேர்ந்து அமைச்சர்களை பங்கிட்டுக் கொள்வதும், அதோடு முடிந்து போவதல்ல அரசாங்கம். கேள்வி கேட்பார்கள் மக்கள் கேள்வி கேட்பதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். பதில் சொல்லி ஆக வேண்டும். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து வந்து சொன்னார், இத்தகில்லா யா உமர். கலீஃபாவாக இருந்தாங்க. இஸ்லாமிய ஆட்சியாளர்களை வரலாற்று புரட்டி பார்ப்பார். அவ்வளவு நிகழ்ச்சிகளை பார்க்க முடியும். யதார்த்தமாக கலீஃபாவை பார்த்து நேரடியாக கேள்வி கேட்க முடியும்.
இத்தகில்லா யா உமர், உமரே அல்லாஹ்வை பயந்துக்கங்க, உமரே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப அந்த மனிதர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. பக்கத்தில் இருந்தவர் சொன்னாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னா. அதற்கு உமர் சொன்னாங்க, தடுக்காதீங்க, சொல்ல விடுங்க, சொல்ல விடுங்கள், அதுதான் நல்லது. அவர் நீங்கள் சொல்லாமல் இருந்தால் அது கயிறு நல்லதல்ல, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அதுவும் நல்லதல்ல. சொல்ல வேண்டும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பொறுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று உமரை பார்த்து சொல்லும் பொழுது அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர் என்கிற அடிப்படையில் அல்ல, அவர் ஒரு ஆட்சியாளர் என்கிற அடிப்படையில். ஆட்சியாளர் என்று சொன்னால் விமர்சனம் செய்யத்தான் செய்வார்கள், கேள்வி கேட்கத்தான் செய்வார்கள், கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நாங்கள் உச்சாணி கொம்பில் இருக்கிறோம், அதிகாரத்தினுடைய உச்சாணியில் யாரும் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மீடியாக்களுக்கு வருவதில்லை, எங்களுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டோம். இன்னைக்கு உள்ள நிலைமைகள் எப்படி இருக்குதுன்னா, எந்த அரசியல் கட்சியும் நாட்டையோ மக்களையோ பாதுகாக்க மாட்டாங்க, அவங்கவுங்க அவங்கள பாதுகாக்க. அரசியல் கட்சிகள் அது ஒரு தொழில் மாதிரி நடத்துனது. அவங்க போராட்டம் பண்ணா கூட அது எதிர்கட்சிகளுடைய போராட்டம் என்கிற ரீதியில் அரசியல் ரீதியாக போயிடும். மக்கள் இன்னைக்கு இறங்கி வரும் பொழுதுதான் இந்த அரசாங்கம் என்று இறங்கி வருகிறது. இந்த அரசாங்கம் என்று இறங்கி வருகிறது. என்னதான் நடந்து முடிஞ்சிருச்சு என்று கொண்டாங்க. கொடுமையான காட்சி. காவல்துறையை ஏவிச்சு எந்த அளவுக்கு கொடூரமான காட்டுது. சோசியல் மீடியாவை பார்த்தவர்களுக்கு தெரியும். எங்களை விட மிகவும் நன்கு அறிந்தவர்கள் நீங்கள். எவ்வளவு கொடூரமான தாக்குதல்கள். ஒரு காவல்துறையை வைத்து சொந்த நாட்டு மக்களை இவ்வளவு மோசமாக தாக்கக்கூடிய ஒரு நிலை. பெண்களையும் சரி, சிறுவர்களையும் சரி, ஒரு வாலிபர் தப்பித்து ஓடி செல்கிறார், அவரை ஒரு காவல்துறை அதிகாரி காரை எழுதி விடுகிறார். ஓடி செல்லக்கூடிய காரை பிடித்து காலால் இடறி விடுவதற்கு என்ன தேவை இருக்கிறது? இது அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான காவல்துறையா, இல்லை மற்றவர்கள் சொல்வது போன்று ஏவல்துறையா என்று கேட்க வேண்டிய நிலை உள்ளது. அவ்வளவு மோசமான தாக்குதல். பல பேருடைய ரத்தம் சொட்ட தாக்குதல். இது சர்வாதிகார ஆட்சி இருந்தால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடும் பொழுது எவ்வளவு பெரிய கஷ்டங்களை மக்கள் அனுபவித்திருப்பார்கள் என்பது இப்பொழுது நாம் உணர முடியும். ஒரு ஏகாதிபத்திய ஆட்சி எதிர்த்து போராடினார்கள், சுதந்திரம் பெற்றார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பார்கள். ஒரு போராட்டம் நடத்துவது என்று சொன்னால் சாதாரணமானதா? ஒரு இடத்தில் தங்கியிருந்தால் அதற்கான இடம், அதற்கான உணவு, அதற்கான சாப்பாடு, அதற்கான செலவுகள் சாதாரணமானவை அல்ல. இவ்வளவும் நடந்த பிறகுதான் இந்த அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்காக இறங்கி வந்திருக்கிறது. பல விதங்களில் இறங்கி வந்தாலும் கூட அது எப்பொழுது முடியும் என்று தெரியவில்லை. சுமூகமாக அமைதியாக முடிய வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். கரப்பான் பூச்சி என்பது ஒரு தலைமுறையின் கோபம், ஒரு தலைமுறையின் கோபம். அது அந்த வார்த்தை. வேலை இல்லாத இளைஞர்களை பார்த்து கரப்பான் பூச்சி என்று சொல்வது இருக்கிறதே. இவ்வளவு உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் தங்களுடைய கர்வத்தை கொண்டு சாதாரணமானவர்களை ஏளனமாக பேசுவது எந்த வகையிலும் ஜீரணித்துக் கொள்ள முடியாது. எதை வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எவ்வளவு கேவலமாக வேண்டுமானாலும் பேசலாம், என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் நடந்து சொல்லலாம், யாரையும் எப்படியும் பேசலாம். அந்த கரப்பான் பூச்சி ஒரு வார்த்தையை வச்சு உருவாயிடுச்சு ஒரு கட்சி. கரப்பான் பூச்சி மக்கள் கட்சி, சிஜேபிங்கிற பேர்ல. எதற்காக? அவர்களுடைய அந்த வினாத்தால் கசிவு, பல பிரச்சனைகள் முன்வைத்திருக்கக்கூடிய போராட்டங்கள். இவ்வளவு மோசமான ஒரு நிலையை பார்க்கிறோம். வேறு வழியில்லை என்கிற பொழுது எந்த அடியையும் தாங்க தயாராகிவிட்டார்கள். லட்சியில ஆணியை வைத்து அடிச்சாங்க, அப்படி அடித்தாலும் பரவாயில்லைன்னு இறங்கி இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வீதியில் இறங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நேர்மையான ஆட்சியை தர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய நோக்கம். தமிழகத்திலும் தான் அந்த போராட்டங்கள் ஒடுக்கப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். முஃமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆன கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு வெறுப்பு இருக்கிறது என்பது மட்டுமே நீங்கள் அவர்களின் மீது அநியாயம் செய்வதற்காக உங்களை தூண்ட வேண்டாம். உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறான், அவன் உங்களுடைய எதிரி என்பதற்காக மட்டும் அவன் மீது அநியாயத்தை ஏவி விடுவதற்கு தூண்ட வேண்டாம். வீதமாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், அதுதான் தக்வாவுக்கு எச்சத்திற்கு நெருக்கமானது என்று அல்லாஹ் சொல்லுவார். அந்த நேர்மையை கொண்டுதான், நியாயத்தை கொண்டுதான் ஆட்சி அமைக்கப்படும். நீதிமன்றங்கள் நடக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான், நீங்கள் கோர்ட்டில் சாட்சி சொல்றீங்கன்னா நீதமாக சொல்லுங்கள், நீதமாக நடந்து கொள்ளுங்கள்.
யாருக்காகவும் பார்க்காதீர்கள். அவன் என்னுடைய தந்தை என்றும் பார்க்காதீர்கள், மகன் என்றும் பார்க்காதீர்கள், ஏழை என்றும் பார்க்காதீர்கள், பணக்காரன் என்றும் பார்க்காதீர்கள். நேர்மையாக நடுநிலையாக நடந்து கொள்ளுங்கள். நேர்மையான ஒரு அதிகாரத்தை, நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுங்கள் என்பதை குர்ஆன் வலியுறுத்தும். ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்ய வேண்டும். நாட்டிலே, உலகத்திலே, எல்லா இடங்களிலும் இது மாதிரியான தவறான ஒரு அணுகுமுறைகளின் மூலமாக மக்கள் திறந்தெழும் பொழுது அவர்களுக்கான நிவர்த்திகள் செய்யப்பட வேண்டும். அதற்கான சுமூகமான முடிவுகள் எட்டப்பட வேண்டும். போராட்டங்கள் முடிவுக்கு வந்து நாட்டிலே அமைதியும் நிம்மதியும் நிலவ வேண்டும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. ஆட்சியாளர்களுக்கு நேர்மையான முறையில் ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தல்வானாக. மக்களாகிய நமக்கும் அல்லாஹ் பொறுமையை தந்தல்வானாக.